இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி எவ்வளோ கேவலமான மனிதர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவரால் நினச்சா எவ்வளோ கீழ்த்தரமாக வேணாலும் இறங்க முடியும். இதை நான் பல தடவை பார்த்துருப்போம். முதல்ல ஒரு தடவை பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய வீட்டில் ராதிகாவுடைய முன்னாள் கணவர் ராஜேஷ் சண்டை போட்டுட்டு இருப்பார். அப்போ ராதிகா கூட பழகாத அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு ராதிகாவை காதலிக்கிற மையும் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிற கோபிநாத் என்ன பண்ணுவார்னா பாக்கியாவை காரில் கூட்டு வந்து கம்பேர் பாத்தியா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, ரோட்டில் வச்சு சண்டை போடுறாங்க, இவக்குள்ளலாம் பழகணுமா, இவக்குள்ளலாம் பழகணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, நான் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள கூட பழகாத அப்படின்னு சொல்லுவார். அப்படி காதலிக்கும் பொழுதே ராதிகாவுக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு ராதிகாவுடைய கேரக்டரே டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு தனக்கு வேணும்னா யாரை வேணாலும் எவ்வளோ கேவலமாக பேசக்கூடியவரால் தான் இவர். அதே மாதிரி பாக்கியாவுக்கு கூட இருக்கும் போதும் சரி, ஒன்றா வாழும் போதும் சரி, அப்புறம் பிரிஞ்சதுக்கு பிறகும் சரி, அவங்களுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல், அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாடிசம்னு சொல்லுவாங்களா, அதாவது மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காத குரூர மனப்பான்மை அது அவருக்கு ரொம்பவே உண்டு. தான் இல்லாமல் தனியாக பாக்கியா வளர்றாங்கிறத பார்த்தா இன்னும் காண்டாகுது. ஸோ இப்போ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியாவுடைய வளர்ச்சியை கெடுத்து விடுறதுக்கும் பாக்கியாவுக்கும் இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த பேக்கு பாக்கியா எதையும் கண்டுக்காமல் நான் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காம்பேன், அந்த பக்கம் கண்ணத்தை காம்பேன், இந்த பக்கம் திரும்பி முதுகில் அடிங்கன்னு காம்பேன், இந்த பக்கம் மூக்கில் ஒரு குத்துங்கன்னு காம்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே போய் நல்லது பண்ணுறான்னு போட்டு அவருக்கு மேனேஜர் பதவி தரேன், அவருக்கு நகையை கொடுக்குறேன் அப்படின்னு முட்டாள்தனமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அதன் விளைவு தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேராக இவங்க ரெஸ்டாரண்ட் திறக்கக்கூடாதுங்கிறதுக்காக மினிஸ்டரை போய் பார்த்து மினிஸ்டரை தன்னோட ஃப்ரெண்டோட பார்த்து அவங்கள வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டார். ஸோ இதை மீறி எப்படி பாக்கியா ஜெயிக்க போகிறாங்க? ஏன்னா பாக்கியாவுக்கு இந்த மினிஸ்டரை வச்சு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க போது, மினிஸ்டரே வராங்க கடையை ஓப்பன் பண்ணுறதுன்னு அவங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மீடியா ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பேனர்லாம் அடித்து ஆளெல்லாம் இன்வைட் பண்ணி கடைசியில் மினிஸ்டர் வரல அப்படின்னா ஒரு பெரிய அவமானமாகவும் ஆகிடும். கடை ஆரம்பிக்கும் போதே லைட்டாக ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதை வேறு எப்படி வர்றாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஓரமாக கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை மீறி மினிஸ்டர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்க கடைசி நிமிஷத்தில் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி என்ன வேற எங்கேயோ போகிறோம், பாக்கியாவுடைய ஃபங்க்ஷன் தான் முதல்ல, ஒரு பெண் அவங்க தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதை விட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த கதை நடந்தது தான். அதை பண்ணிட்டு திருப்பி நான் மறந்துருப்போம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே திரும்பி வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க திரும்பி அதுக்கு பிறகு அவங்க கடையை திறந்ததுக்கு பிறகு இல்லை வேறு ஒரு ஸ்கூல் இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும் பொழுது யாருக்காவது தெரிய வரணும், கோபி தான் அதை கெடுக்க பார்த்தார் அப்படிங்கிறது எப்படியாவது தெரிய வரணும். தெரிய வந்தால் காரி துப்பணும். எப்படி இந்த செழியனும் எழிலும் அவர் பாவம் அவருடைய ஆஃபீஸை இப்போ நொடிச்சு போயிட்டாரு, அவர் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே இன்னமும் இந்த கேவலமான புத்தி அவர் விடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அம்மாவோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவும் அம்மாவுடைய கம்பெனியை கெடுக்கிறதுக்காக ஹோட்டலை கெடுக்கிறதுக்காகவும் பல விஷயங்கள் அவர் செஞ்சார் அப்படிங்கிறது தெரிய நீலாம் திருந்தவே மாட்டியா, நீ திருந்திருப்ப, இப்போவாச்சும் ஒரு கஷ்டமான காலத்துலேயாச்சும் ஒரு நல்லவனாக இருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்கியான்னு காரி துப்பணும் செழியன்லேருந்து எழிலும். அதுக்கு பிறகு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு இவரை வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கு ப்ளஸ் அடுத்து என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி எவ்வளோ